வணக்கம் மக்களே. இந்த 2025 ஐடி பீப்புளுக்கு கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2025 பொறந்ததுலேருந்தே மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள் அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொருத்தனா லே ஆஃப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பண்ணியிருக்கான், அடுத்தது இன்ஃபோசிஸ் பண்ணியிருக்கான். ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபேஸ்புக் ரீசெண்டா ஒரு 3000 பேருக்கு மேல, அதாவது 3000 to 4000 பேருக்கு மேல வேலையை விட்டு தூக்க போறோம், அண்டர் பெர்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி அவங்களை எல்லாத்தையும் தூக்க போறோம். அதுக்கு பதிலா மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸை நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கான். ஸோ இதுவும் லே ஆஃப் தான். 3000 to 4000 பேர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் கண்ட்ரி வைஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே போல இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸ் எப்பவுமே ட்ரைனிங் பீரியட்ல ரிமூவ் பண்றது இயல்பு தான். ட்ரைனிங்ல அசஸ்மெண்ட் அவங்க வைப்பாங்க, அந்த அசஸ்மெண்ட்ல ஃபெயில் ஆகுறவங்களை ரிமூவ் பண்றது இயல்பு தான். எப்பவுமே ஒரு 30 பேர் 40 பேர் 50 பேர் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவனோட லே ஆஃப்ஸ் இருக்கும். அதாவது ட்ரைனிங் அசஸ்மெண்ட் அவங்க வைக்கிற அசஸ்மெண்ட், அந்த 6 months ட்ரைனிங் பீரியட்ல வைக்கிற அசஸ்மெண்ட்ல 3 அசஸ்மெண்ட்ல ஏதோ ஒண்ணுல பாஸ் ஆகணும், அதுல ஃபெயில் ஆகுறவங்க 3லயும் ஃபெயில் ஆகுறவங்கள தான் தூக்குவாங்க. இது 30 to 50 அந்த கேட்டகரியில் தான் இருக்கும். பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 700 பேர் அப்படின்றத சொல்றாங்க. 700 பேர் அப்படிங்கறத NITES சொல்றாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எம்ப்ளாயிஸ் என்ன சொல்றாங்கன்னா 700 பேருக்கு மேல தூக்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இன்ஃபோசிஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க 337 பேர் தான் தூக்கியிருக்கோம், இது ரெகுலரா நாங்க பண்ற ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே எம்ப்ளாயிஸ் போய் கேட்கும் போது பாத்தீங்கன்னா எப்பயும் விட அதிக டஃப்பான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த அசஸ்மெண்ட்ஸ்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அசஸ்மெண்டோட சிலபஸ் அப்பப்போ மாத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்களாம் அந்த அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக செட் பண்ண சிலபஸ் மாதிரி இருந்துச்சு அசஸ்மெண்ட் அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டெர்மினேஷன் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள கிளம்புங்க அப்படின்னு ஒரு நாள்ல சொல்றாங்கன்னா அந்த 6 மணிக்குள்ள கிளம்பிடணுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டு நாளைக்கு காலையில கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க எங்க எம்ப்ளாயி கிடையாது, நீங்க இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடணும், நீங்க எங்க வேணா போய்க்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க, பட் இங்க ஈவினிங்கே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பவுன்சர்ஸை வச்சு வெளியே அனுப்புறாங்களாம். இந்த மாதிரி ரோட்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு பாவம் நிறைய பேர் தடுமாறுறதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஐடி லே ஆஃப்ங்கிறது எப்பயுமே நடக்கிறதா. இந்த 2025ல நம்ம கொஞ்சம் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லா கம்பெனிஸுமே மினிமம் 5% ரிமூவ் பண்ண பாக்குறாங்க. பட் இந்த இன்ஃபோசிஸ் ரிமூவ் பண்ற 700% அப்படின்னு சொல்ற அந்த 700 பேர் பாத்தீங்கன்னா 2022 அவங்க கேம்பஸ் ரெக்ரூட் ஆனவங்க. அதாவது காலேஜ்ல போயிட்டு 2022 சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வெயிட் பண்றாங்க 2024 செப்டம்பர்ல தான் கூப்பிட்டுருக்காங்க அவங்க கம்பெனிக்கு. 2024 செப்டம்பர்ல வந்தவங்கள இப்ப பிப்ரவரியிலே தூக்கிட்டாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க, அசஸ்மெண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இந்த 6 மாசத்துல அசஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள 2.5 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த 2.5 வருஷம் அவங்க எவ்வளவு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்க அந்த 2.5 வருஷத்துல பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன் அப்படி இப்படின்ட்டு ஏப்பா அந்த கம்பெனியை ஏப்பா நம்பிட்டு இருக்க, வேற ஒரு கம்பெனிக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த கம்பெனியெல்லாம் நம்பாதேன்னு சொல்லுவான். சில பேர் நான் அப்பவே சொன்னேன், இப்ப லே ஆஃப் ஆகி போனதுக்கு அப்புறம் சொல்லுவான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் நீ கேட்கல அப்படின்னு சொல்லுவான். இத்தனை விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ஐடி லே ஆஃப் ஆயிட்டா இன்னொரு கம்பெனி, ஐடி கம்பெனி என்ன இன்ஃபோசிஸ் மட்டும்தான் ஐடி கம்பெனியா? அதை விட்டா 1000 கம்பெனி ஐடி கம்பெனி எக்கச்சக்கமா இருக்கு. அவனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிரும். ஆனா இந்த 2.5 வருஷம் உங்களை நம்பி இருந்தவன ஒரே டைம்ல அனுப்புறீங்களே, ஒரு 30-40 எப்பயும் அனுப்புவீங்க இந்த மைசூர் கேம்பஸ்ல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அதுலயும் கன்சிடர் பண்ணுவீங்க சில பேர் அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த கன்சிடரேஷனும் இப்ப பண்ணல. டெர்மினேஷனா உடனே வெளியில போ. அவங்களோட ஓனர் என்ன சொல்றாரு, 70 மணி நேரம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணணும்னு ஒர்க்கிங் டைம் 10 hours, அது இல்லாம 8 hours 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுட்டு படிச்சுக்கிட்டு அந்த அசஸ்மெண்ட் கிளியர் பண்றதுக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தனை ஒர்க் பண்ணி 6 மாசம் கஷ்டப்பட்டும் 3 அசஸ்மெண்ட்டும் கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க சிலபஸ் செட் பண்ணி அவனை வெளியே அனுப்பியிருக்கீங்க. பட் அவனுக்கு வெளியில வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது 2வது விஷயம். பட் இந்த மாதிரி லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1 வீக்கு முன்னாடி சொல்லலாம், 1 வீக்ல நீங்க வெக்கேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது என்ன 6 மணி இன்னைக்கு 6 மணிக்கு வெளியே போனா நீ போன்னு சொன்னா வெளியே போயிடணுமா? சோ அதனாலதான் NITES கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மாஸ் லே ஆஃப் அப்படிங்கிறது இனிமே நடக்க கூடாது. லே ஆஃப் பண்றியா ஒரு 50 பேர் ஒரு வாரம், அடுத்த 50 பேர் ஒரு வாரம், அடுத்த 50 பேர் ஒரு வாரம் அப்படின்னு லே ஆஃப் பண்ணீங்கன்னா பெருசா தெரியாது. ஒரே நாள்ல கூப்பிட்டு எல்லாரையும் வெளியே போ அப்படின்னா என்ன
என்ன அர்த்தம்? சோ எப்படி அவங்க வெளியில போய் வேலையை தேடுறது? 2.5 வருஷமா உன்னை நம்பியே உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து 2.5 வருஷமும் வேற வேலைக்கு போயிருந்தா இன்னொரு படிப்படியா முன்னேறி இருப்பாங்க. நீ கொடுக்குற 3.2 to 3.7 லேக் பேக்கேஜுக்காக உட்காந்து 2.5 வருஷம் உட்காந்துட்டு இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் வெளியே அனுப்புற. இந்த விஷயங்கள் இன்னும் தொடரும். இன்ஃபோசிஸ் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நிறைய கம்பெனிஸ்ல தொடரும். இந்த மாதிரி லோ பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்புறான்னா அவன் வெளியே அனுப்புற டார்கெட்ல தான் அனுப்புறான். அதாவது 1000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னா அதுல 5% 50 பேர் அனுப்பணும்னு முடிவு பண்றான்னா அனுப்பிடுவான். என்ன ஒரு ரீசனாவது சொல்லி அனுப்பிடுவான். ஸோ ஐடியில் இருக்கிறவங்க எல்லாமே அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாராயிக்குங்க. பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நாள் அதை பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களை பார்த்து எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபேஸ்புக் டார்கெட் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்மரே இல்லையாமா, லீவ் அதிகம் எடுத்தவங்கள டார்கெட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பீப்புள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது லே ஆஃப் ஆகிற பீப்புள் சொல்றது, யாரெல்லாம் அதிகம் லீவ் எடுத்தவங்களோ அவனை டார்கெட் பண்றான் இந்த மெட்டா அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ மெட்டா 4000 பேர் எடுக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் 5% ரிமூவ் பண்ணும்போது ஐடி பீப்புள் நிறைய பேருக்கு ஜாப்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனை அந்த பர்டிகுலர் கொஞ்ச நாள் அப்படிங்கிறத நீங்க கடக்கிறது பாசிட்டிவா கடக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து. நீங்க ஐடில லே ஆஃப் ஆனால இப்போதைய ட்ரெண்டுக்கு பிரச்சனை இல்லை. 2030 வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐடில அடுத்தடுத்து வேலை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு மேல வேணா நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கறது சொல்ல முடியாது. ஏன்னா ஏஐ இப்போ உள்ள வந்ததுனால ஏஐனால லாட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இப்பெல்லாம் வேலை கிடைச்சிடும். நீங்க பதட்டப்படாம நீங்க அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. உள்ள போயிட்டு அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்துடாதீங்க. அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிட்டே இருங்க. புதுசா நிறைய கத்துக்குங்க. அப்பதான் நீங்க ஐடில ஸ்டே ஆவீங்க. ஐடில நீங்க ஸ்டே ஆகணும்னா கண்டினியூஸா உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இன்ஃபோசிஸ் கோஃபவுண்டர் நாராயண மூர்த்தி சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் ஒர்க் பண்ணி பெட்டர் கம்பெனிக்கு போயிடுங்க. இந்த கம்பெனி உங்களுக்கு வேணாம். நீங்க அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டீங்களா, திரும்ப அந்த கம்பெனியை பத்தி யோசிக்காதீங்க. அவங்ககிட்ட திரும்ப ஜாப் வேணும்னு யோசிக்காதீங்க. இதை விட பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் சேலரியோட, பெட்டர் பேக்கேஜோட உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாபுக்கு போங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.